வெல்கம் டு இந்தியன் மசாலா சமையல் சேனல். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் சோயா சங்க்ஸ் ஃப்ரை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்காக நான் ஒரு பேனில் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்து அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொதிக்க வச்சிட்ருக்கேன். அது தனியாக கொதிச்சிட்ருக்கட்டும். இப்போது இன்னொரு பவுலில் 1 பவுல் அளவுக்கு சோயா சங்க்ஸ் எடுத்து இப்போ இந்த கொதிக்க வச்ச தண்ணியை இதில் சேர்த்து ஊற வைக்க போகிறோம். இப்போ இது எதுக்காக இந்த மாதிரி ஊற வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சோயா சங்க்ஸை நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஊற வச்சா அது ரொம்ப அந்த சுடு தண்ணியிலேயே அது நல்லா வெந்து சாஃப்ட் ஆகிடும். ஸோ இது ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம இந்த மாதிரி இந்த கொதிக்கிற வாட்டரில் ஊற வைக்கணும். இது இப்போ ஊறிட்டு இருக்கட்டும். இப்போ இது ஊறி நல்லா ரெடியாகி வந்துருச்சு. பாருங்கள் எவ்வளோ பெருசாக வந்திருக்கு உப்பி. இப்போ இது நல்லா வெந்தும் இருக்குது. ஓகே, இது இப்போ நம்ம எடுத்து தனியாக பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இதில் இருக்க எக்ஸஸான வாட்டர் எல்லாத்தையும் தனித்தனியாக பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, சோயா சங்க்ஸ் இப்போ பிழிஞ்சு இப்போ ரெடியாக வச்சுருக்கோம். அது இருக்கட்டும். இப்போ ஒரு பேனில் அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சோம்பு, சீரகம், பெப்பர், இது எல்லாத்தையும் நம்ம இந்த ஆயிலில் சேர்த்துக்கலாம். இது ஃப்ரை ஆகட்டும். இப்போ இது ஃப்ரை ஆனோன்னா 2 பெரிய வெங்காயத்தை எடுத்து நான் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் சேர்த்து நாம் இதை வதக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வெந்து வதங்கிடுச்சு. இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா பிரட்டி விடுங்க. இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து இதை நல்லா கிளறி விடுங்க. இப்போ இதில் இன்னொரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. இப்போது நம்ம ஊற வச்சு ரெடியாக வச்சுருக்கிற சோயா சங்க்ஸை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இதை அப்படியே நல்லா கிளறி விடுங்க. இதில் இருக்க தண்ணி எல்லாமே வற்றி ஃபுல்லாக ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம இதை மாதிரி கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகி மசாலா ஃபுல்லாக கோட்டாகி ரெடி ஆகிடுச்சு. இந்த டிஷ் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இப்போ சர்வ் பண்ணலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாப்பி குக்கிங்.